Shri Ram Jai Shri Ram ராமாயண மகாமாலா ரத்னம் வந்தே அனிலாத்மஜம். ராமனுக்கும் சீதைக்கும் பெருமை சேருகிறது என்றால் அது ஹனுமான் என்கிற ரத்னத்தாலே. பரமாத்மா என்னென்ன குணங்களோடு இருப்பாரோ அது அனைத்துக்கும் தான் எடுத்துக்காட்டாக வாழ்ந்து போனார். தர்பசயன ராமர் தர்பங்களை விரித்து 3 நாட்கள் பிரதிசிஷ்யே மகோததேஹே கோஷ்பதீகிருத வாராசிம் மசகீகிருத ராட்சசம் ராமாயண மகாமாலா ரத்னம் வந்தே அனிலாத்மஜம் என்று சொல்லுகிறோம். அனிலாத்மஜன் வாயுகுமாரனான ஹனுமார், அவர்தான் ராமாயண மகாமாலா ரத்னம். ராமாயணம் என்கிற கதையில் எத்தனையோ கதாபாத்திரங்கள் உண்டு. தசரதன் கிட்டேந்து ஆரம்பித்து கடைசியில் ராமன் தன்னுடைய சோதிக்கு போகும்போதே லவன் குஷம் வரை எத்தனையோ கதாபாத்திரங்கள் இருந்தாலும் அவர்களுக்குள்ளே ரத்னம்னு சொல்லணும்னால் ராமன ரத்னம்னு சொல்ல முடியாது. நேற்று நாம் பார்த்த சீதையை கூட ரத்னம்னு சொல்ல முடியாதாம். ஹனுமான் தான் இந்த மகாமாலைக்கே ரத்னம். இந்த மாலையே அழகு பெறுகிறது, ராமனுக்கும் சீதைக்கும் பெருமை சேருகிறது என்றால் அது ஹனுமான் என்கிற ரத்னத்தாலே. அந்த ஹனுமானுடைய பெருமையைத்தான் இன்று நாம் அனுபவிப்பதற்காக கூடியிருக்கிறோம். நாளைக்கு ஹனுமத் ஜெயந்தி உற்சவமாகவும் உள்ளது. அதற்கு முன்னாடி நாள் 2 வார்த்தை ஹனுமானை பற்றி பேசி கேட்டு நாமும் ஆனந்தப்பட்டு சத்தை அடைய வேண்டும். ஹனுமான் என்ன செய்தார்? கண்ணன் பகவான் தான் ராமனாக பிறந்து விட்டார். ஒரு பகவான் எப்படி நடக்கணுமோ, பரமாத்மா என்னென்ன குணங்களோடு இருப்பாரோ அது அனைத்துக்கும் தான் எடுத்துக்காட்டாக வாழ்ந்து போனார். அதே சமயத்தில் பிராட்டி மகாலட்சுமி தாயார் சீதையாக அவதரித்தாள். தான் பண்ணக்கூடிய காரியம் என்ன? பகவானுக்கு உபதேசம் செய்வது, பக்தனுக்கு உபதேசம் செய்வது, 2 பேரையும் சேர்த்து வைப்பது. இதெல்லாத்தையும் பிராட்டி எப்படி பண்ணுகிறாள்? புருஷகாரம்னு இதை தெரிவிப்பார்கள். புருஷகாரம்னால் ஒரு பிள்ளைக்கும் தந்தைக்கும் இடையிலே பாலமாக இருந்து பிள்ளையை தந்தை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும்படி செய்கிறாளோ இல்லையோ, இந்த காரியத்துக்கு புருஷகாரம் என்று பெயர். சிபாரிசு சிபாரிசு நம்ம சாதாரணமாக சொல்கிறோமோ இல்லையோ, அந்த காரியம்தான். வேடிக்கையாக சொல்லுவா, சிபாரிசு என்கிற சப்தமே ஸ்ரீ பார்ஸ்வம் என்கிற சொல்லிலிருந்து மருவி வந்திருக்கலாம். ஸ்ரீ பார்ஸ்வம்னு சொன்னால், பார்ஸ்வம்னா அருகாமை. ஸ்ரீ பெரிய பிராட்டியார் பகவானுக்கு அருகில் இருந்து கொண்டு நமக்காக பேசி ஏற்றுக்கொள்ள வைக்கிறாரோ இல்லையோ, அப்போ ஸ்ரீ பார்ஸ்வம் என்பது மருவி மருவி சிபாரிசு என்று வழங்கப்படலாம். அப்போ பிராட்டி செய்யும் காரியத்தை தான் உலகத்தில் மற்றவர்கள் நாம் செய்கிறோம். ஒருவருடைய கஷ்டங்களை இன்னொருத்தருக்கு எடுத்து சொல்லி அதனால் சலுகைகளை வாங்கி கொடுத்து ஏதோ அனுகிரகிக்க வைக்கிறோமோ இல்லையா, சிபாரிசுன்னு சொல்கிறோம். இந்த காரியத்தை தான் பிராட்டி செய்கிறாள். அப்போ அவளும் உயர்வு, அவளுடைய கடமையை செய்து போனாள். அந்த ராமனும் சீதையும் இப்படி பெரிய ரத்னங்களாக திகழும்போது அதற்கு நடுவில் ஒரு ஜீவாத்மா பக்தன் ஹனுமார் அளவுக்கு பெருமை பெற வேண்டும்னால் அது ஒரு ஜீவாத்மா எப்படி கைங்கரியம் செய்ய வேண்டும், பகவானுக்கு பக்தனாக ராமதாசனாக ஒருவர் எப்படி வாழ வேண்டும்னு முன்னோடியாக இருந்தாரோ இல்லையோ, அந்த ஹனுமானுடைய பெருமை அடிசூடும் திருவடி என்று இன்றைக்கு தலைப்பு. திருவடி, சிறிய திருவடி என்று ஹனுமானுக்கு பெயர் உண்டு சம்பிரதாயத்திலே. அவர் அடிசூடினார். பகவானுடைய திருவடிகளை தன் தலையாலே தரித்து நான் ராமனுக்கு தாசன் என்று பறைசாற்றி கொண்டாரோ இல்லையோ. இந்த பாசுரம் குலசேகர ஆழ்வாருடைய பாசுரம். அவர் பாடும்போது திருமகளோடு இனிதமர்ந்த செல்வன் தன்னை தில்லைநகர் திருச்சித்திர கூடந்தன்னுள் அரசமர்ந்தான் அடிசூடும் அரசையல்லால் அரசாக எண்ணேன் அரசுதானே என்று பாடுகிறார். குறைகடலை அடலம்பால் மருக எய்து. குறைகடல் நன்னா சப்தமிட போடக்கூடிய பெரிய சமுத்திரம், 100 யோஜனை அகலமான சமுத்திரம். அதை எப்படி கடப்பதுன்னு தெரியவில்லை. அடல் அம்பால் மருக எய்து. தன்னுடைய ஒரு அஸ்திரத்தை எடுத்து ராமன் பூட்டின உடனே சமுத்திரராஜன் பயந்தே போய்விட்டார். ராமனுக்கு கோபம். 3 நாட்கள் சரணாகதி செய்தார் ராமன். வேற வழி இல்லை. சமுத்திரராஜனிடத்துல பிரார்த்தித்து எப்படி தாண்டி போவதுன்னு அவர் தானே வழி கொடுக்க வேண்டும். 3 நாள் ராமன் சரணாகதி செய்தார். திருப்புல்லாணின்னு திவ்யதேச சேவிக்கிறோமே, தர்பசயன ராமர்.
தர்ப்பங்களை விரித்து 3 நாட்கள் பிரதிசிஷ்யே மகோததேகே என்று கிழக்கு நோக்கி தானும் தவம் இருந்தார், சரணாகதி செய்தார். ஒன்றும் பலிக்கவில்லை. ராமனுக்கு கோபம் வந்தது. மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.